வெல்கம் டு அனுவின் உலகம். இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி காமிக்க போகிறேன். ஸோ இந்த ரெசிபியோட பேர் வந்து கிரெப். ஃப்ரான்ஸில் வந்து இது ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 1/2 கப் மைதா மாவு. எங்களுக்கு இங்கே வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளோர் அப்படின்னு விற்கும். நான் அதுதான் 1/2 கப் எடுத்திருக்கேன். 1 எக் வேணும், 1 கப்பு மில்க் வேணும், 1 டீஸ்பூன் சுகர், அப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு. இது வந்து க்ரெப்பு செய்கிறதுக்கு. ஸோ க்ரெப் வந்து ஒரு தோசை மாதிரி தாங்க இருக்கும். இதெல்லாம் நம்ம நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம தோசைக்கல்லில் ஊற்ற போகிறோம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஃபில்லிங் நம்ம என்ன பிடிக்குமோ அது பண்ணலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்வீட் ஃபில்லிங்கும் ஒரு வெஜிடபிள் ஃபில்லிங்கும் காமிக்க போகிறேன். வந்து நம்ம இந்த க்ரெப்பை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த பவுலில் எக்கை உடச்சி ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மில்கை ஊற்றிடுவோம். ஸோ லிக்விட் இன்க்ரீடியன்ட்ஸை வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட சுகரையும் போட்டுடலாம். ஒரு பிஞ்சு சால்ட்டு தான் போடுறேன் பாருங்கள், சும்மா கொஞ்சோண்டு பேருக்கு. அதே நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதெல்லாம் போட்டுடலாம். இதை வந்து நம்ம கட்டி இல்லாமல் நல்லா கலக்கணும். உங்களுக்கு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் நல்லா பீட் பண்ணிட்டேன். இதில் இப்போ நல்லாவே கலந்துருச்சு. ஒரு 10 மினிட்ஸுக்கு நம்ம இதை வந்து வச்சுருவோம். கொஞ்சம் ரெஸ்ட் பண்ண விடுவோம். நல்லா வந்து உங்களுக்கு அந்த எக்கு, மில்க்கு, சுகர் எல்லாம் கலந்து நல்லா டேஸ்ட்டாக வந்துடும் இந்த பேட்டர். ஸோ நம்ம ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இதை நம்ம தோசைக்கல்லில் ஊற்றலாம். இப்போ நம்ம கல் வந்து நல்லா காஞ்சிருச்சு. பேட்டரும் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து க்ரெப் ஊற்ற போகிறோம். க்ரெப் வந்து ரொம்ப தின்னாக ஊற்றணும். ஸோ நான் அதனால தான் அந்த மெஷரிங் ஜார்லேயே வச்சுருக்கேன். என்ன பண்ணுவேன்னா அந்த மாதிரி நடுவில் ஊற்றிடுவேன். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா தின்னாக வந்துடும். சுற்றி நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். நான் ஆலிவ் ஆயில் வச்சுருக்கேன். நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் வந்து அது குக் ஆகிறதுக்கு டைம் கொடுங்க. நான் வந்து ஒரு மீடியம் ஹீட்டில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா சீக்கிரமாக அது வந்து கருகி போயிடும். நம்ம அப்படி எடுக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் மீடியம் லோ ஹீட்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இப்போ ஒரு சைடு வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. நான் இப்போ அடுத்த சைடு திருப்ப போகிறேன். கொஞ்சம் தின்னாக இருக்கிறதுனால கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி கலரில் நீங்கள் எடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த சைடு திருப்பிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் இன்னொரு தோசையை ஊற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இதை வந்து கொஞ்சம் நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு ஊற்றுங்க. ஊற்றிட்டு இப்படியே நீங்கள் கொஞ்சம் இப்படி பண்ணிங்கனாலே அதுவே ஸ்ப்ரெட் ஆகிடும். நல்லா சுற்றி ஆயில் ஊற்றிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் க்ரெப்பு செஞ்சு ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். எப்போ வேணுமோ நம்ம எடுத்து ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் எல்லோ கலராக நீங்கள் பார்த்து எடுங்க. இப்போ பாருங்கள், இது குக் ஆகிருக்கும். ஒன்ஸ் கல் காஞ்சிருச்சுன்னா குக் ஆயிரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரெடியாக வந்துடும். நம்ம எடுத்துடலாம். இது மாதிரி நான் எல்லா க்ரெப்பையும் ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
நான் எல்லா மாவையுமே க்ரெப் ஊற்றிட்டேன். நம்ம எடுத்த அளவுக்கு வந்து ஒரு 5 க்ரெப் வந்துச்சு. எங்கள் வீட்டுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஸ்ருதி சாப்பிடுவா, நான் சாப்பிடுவேன், அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த க்ரெப்பை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணுவோம். அடுத்து நம்ம வந்து வெஜிடபிள் ஃபில்லிங்க்கு என்ன வேணும்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 2 கையளவு கீரை எடுத்திருக்கேன். இங்கே வந்து பேபி ஸ்பினாச் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒயிட் மஷ்ரூம்ஸ் வந்து ஒரு 5 மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அப்புறம் 2 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அப்புறம் ரெட் ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். சால்ட் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். நமக்கு இந்த 5 இன்க்ரீடியன்ட்ஸ் போதும் வெஜிடபிள் ஃபில்லிங் செய்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், நான் அடுப்பில் வந்து பாத்திரம் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பொடுசாக நறுக்கின பூண்டை வந்து நம்ம போட்டுறணும். அதோட வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ லேசாக நம்ம பூண்டை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு காயாக போட்டு வதக்குவோம். நல்லா வந்து கீரையையும் மஷ்ரூமையும் பொடுசாக நறுக்கிடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம அந்த ஃபில்லிங் வைக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெருசாக இருந்தால் ஒரு மாதிரி கடிக்கும் போது நமக்கு பெரிய பீஸாக வரும். ஸோ எப்பயுமே கீரையும் மஷ்ரூமையும் நல்லா பொடுசாக கட் பண்ணிடுங்க. ஏன்னா வதக்கும் போது இன்னும் ரொம்ப சுருங்கிடும். அதனால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பூண்டு பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து மஷ்ரூமை போட்டுடலாம். ஏன்னா மஷ்ரூம்லேருந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி வரும் இல்லையா, அதனால் வந்து மஷ்ரூமை நம்ம வதக்கிக்கலாம். இது ரொம்ப டைம் எடுக்காது. எல்லாமே ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் அவ்வளோதான் இருக்கும். ஸோ மார்னிங் டைமில் வந்து இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த பேட்டர் மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா க்ரெப்பு ஒரு பக்கம் ஊற்றிட்டு இந்த சைடில் நம்ம ஸ்டஃபிங் பண்ணிடலாம். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து தர்ஷனாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள், மஷ்ரூம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கீரையை ஆட் பண்ணிடலாம். ஸோ கீரை வந்து ஒரு 2 நிமிஷத்தில் வதங்கிடும். ஸோ கீரையை போட்டுட்டு கொஞ்சம் கூடயே இருங்க, ஏன்னா டக்குன்னு வதங்கிடும். இல்லைனா வந்து அது கலர் மாறிடும். ஸோ கலர் மாறாமல் எடுக்கணும் கீரை, அப்போனா தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை போட்டு நல்லா வதக்கிடுவோம். கீரையும் மஷ்ரூமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த ரெட் பெப்பர் ஃப்ளேக்ஸை போட்டுடலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் பிடிக்குமோ அது அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஓரளவுக்கு ஒரு டீஸ்பூன் போட்டிருப்பேன், அவ்வளோதான் போட்டேன். அதுக்கப்புறம் சால்ட்டு கேர்ஃபுல்லாக போடுங்க, ஏன்னா கீரையில் கொஞ்சம் உப்பு தன்மை இருக்கும். ஸோ ரொம்ப கம்மியாக போடுங்க. அவ்வளோதான். நம்ம இதை ரெண்டையும் வதக்கிட்டோம்னா நமக்கு ஃபில்லிங் ரெடி ஆகிடும். ஸோ நம்மளோட வெஜிடபிள் ஃபில்லிங் ரெடி. இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணுவோம். நான் வந்து ஸ்வீட்டுக்கு நட்டெல்லா எடுத்திருக்கேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஒரு க்ரெப்பில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அதை வந்து ஸ்வீட் க்ரெப் ஆக்கிக்கலாம். இப்போ நமக்கு ஸ்வீட் க்ரெப் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம வெஜிடபிள் க்ரெப் பண்ணலாம். ஸோ வெஜிடபிள் க்ரெப்க்கு வந்து நான் 2 க்ரெப்ஸ் எடுப்பேன். என்ன பண்ணுவேன்னா, ஒன்று வந்து கீழே வச்சுட்டு இது மேலே நல்ல வெஜிடபிள்ஸை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடணும். ஸோ நல்லா வந்து ஃபுல்லாக அந்த க்ரெப் ஃபுல்லாக பரவுற மாதிரி நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே வந்து இன்னொரு க்ரெப்பை வச்சு நம்ம மூடிடணும். மூடிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பீஸா கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லா பசங்களுக்கு சாண்ட்விச் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட் க்ரெப், சேவரி க்ரெப் ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நான் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பண்ணுவேன், இல்லைனா ஆஃப்டர் ஸ்கூல் ஆக்டிவிட்டி பசங்க பண்ணிட்டு வரும்போது இந்த ரெசிபி பண்ணி கொடுத்தோன்னா டக்குன்னு சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். அப்புறம் லெஷர்லியாக நம்ம டின்னர் செஞ்சு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, stay happy, enjoy your life. Bye.